ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. இது எதுக்கு அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணலாம், மெட்டலாக மாற்றலாம் எப்படி, யூஸிங் எ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ மெட்டல் ஆக்சைடு can be reduced to metal when it is reacted with a reducing agent. அப்போ reducing agent யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறுது. ஸோ என்ன மெட்டலுக்கு என்ன மெட்டல் என்ன மெட்டலுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக எந்த கிளாரிஃபிகேஷன்ஸும் இல்லை ஒரு மெட்டலுக்கு இது தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான என்ன கிடையாது, ரூல்ஸும் கிடையாது. அப்போ அந்த ரூல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய என்ன இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ஸ்டடி பண்ண போகிறோம். let us consider a metal oxide MxOy. இது பிரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா M ஆகவும் O2 ஆகவும் பிரியுது, M ஆகவும் O2 ஆகவும் பிரியுது. ஸோ இங்கே இந்த மெட்டல் ஆக்சைடு MxOy என்ன ஆகுது, M ஆகவும் O2 ஆகவும் பிரியுது. சரியா? இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2/yன்னு போட்டுக்கிறேன். இங்கே 2x/yன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம்ஸை போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ஷனில் கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அல்லது கார்பன் மோனாக்சைடை நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.